வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் யாராவது ஏதாவது வந்து சொன்னால் அதை உடனடியாக உன் வாழ்க்கைக்குள் எடுத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் அவரவர்கள் வாழ்க்கைக்கு தகுந்தது மாதிரி சொல்லி இருப்பார்கள். உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக் கூடாது, இது எல்லாமே உனக்கு மட்டுமே தெரியும். நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? மற்றவர்கள் ஏதாவது சொன்னார்கள் என்றால் அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறாய். அது உன் வாழ்வுக்கு ஒத்து வருமா என்பதெல்லாம் யோசிப்பதில்லை. பிறகு பிரச்சனை வந்த பிறகுதான் இது நம் வாழ்வில் ஒத்தே வரவில்லை, இனி நம் யார் பேச்சையும் கேட்க கூடாது என்று நினைக்கிறாய். தங்கமே, கவலைப்படாதே. நீ நல்ல முறையாக அனைவருமே புரிந்து கொண்டாய். யார் யார் எப்படி நம் வாழ்வில் உதவி செய்வார்கள், யார் யார் நம் வாழ்வில் உதவி செய்ய மாட்டார்கள், யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் பேச்சை கேட்க கூடாது, இதை அனைத்தையுமே நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இதற்கு மேல் நீ எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்வாய் என்று நம்புகிறேன். வாழ்வில் சில பேருடைய வார்த்தைகளை நாம் காது கொடுத்து கேட்க கூடாது. ஏனென்றால் நாம் வாழ்வதை பிடிக்காமல் தான் சிலர் நமக்கு அறிவுரை சொல்வது போல் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் போய் பார்த்தால் நாம் வாழ்வது அவர்களுக்கு பிடித்தே இருக்காது. ஆனால் நம்மிடம் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் தினமும் அந்த இறைவனிடம் வேண்டுகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படியெல்லாம் அல்ல. இந்த பூமியில் இருக்கும் யாரும் யாருக்காகவும் வேண்டுவதல்ல. எல்லாம் சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் உனக்காக நீ வேண்டியது மட்டும்தான் உண்மையை தவிர மற்றவர்கள் வேண்டுகிறார்கள் என்பதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்காகவே. யாருடைய பேச்சையும் உன் வாழ்க்கைக்குள் எடுத்து வராதே. உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவே நிலையானதாக இருக்கட்டும், தெளிவானதாக இருக்கட்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. உனக்கான அனைத்து விஷயங்களையும் நான் செய்வேன், தாராளமாக செய்து தருவேன். கண் கலங்காமல் சந்தோஷமாக சிரித்தபடி இரு. உனக்காகவே நான் இருப்பேன். ஜெய் வாராகி.